பெரிய தரப்புக்கு ஊடுருவி செல்லுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அதிலும் கவலை என்னன்னு சொன்னால், இந்த குழுக்களுக்கு தலைமையாகி வருகிறவர்கள் எங்களுடைய மண்ணை சேர்ந்தவர்கள், புல்லுருவிகள், காட்டிக் கொடுக்கிற காக்கை வன்னியர்கள் இந்து மக்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். எங்களோடு கூட இருந்து வந்து இந்த தகவல்களை கொண்டு போகிற காக்கை வன்னியர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் மக்களாக எழுச்சி கொண்டு அணிதிரண்டு எங்களுடைய மண்ணை நாங்களே பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அடுத்தது காற்றாலை. இன்றைக்கு பேசாலை மக்களுடைய, தலைமன்னார் மக்களுடைய கண்ணீர் கதைகளை கேட்பீர்களாக இருந்தால், இந்த காற்றாலை திட்டம் அது 37 கோபுரங்கள் அமைக்கப்பட்ட பிற்பாடு 10,000 கிலோ மீன்களை பிடித்த கிராமங்கள் இன்றைக்கு 1000 ரூபாய்க்கு மீன்பிடி முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த மன்னார் மாவட்டம், குறிப்பாக மன்னார் தீவு இளைஞருடைய பொருளாதாரத்திற்கு மீன் வளத்திலே மன்னார் தீவிலிருந்து நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பல வருடங்களாக தக்க வைத்திருக்கிறது என்பது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆகவே எங்கள் கடல் வளங்கள் அதிகமாக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய வளங்கள் போய்விடும். எங்களுடைய வளங்கள் அதிகமாக இருந்தால் எங்களுடைய எதிர்கால சந்தையுடைய வாழ்க்கை அதாவது மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு போய்விடும். ஆகவே நாங்கள் வாழ்ந்த மண், எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த மண், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மண்ணை பாதுகாப்பாக எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு நாங்கள் விட்டு செல்ல வேண்டும். நாங்கள் அமைதியாக இருப்போமாக இருந்தால், நாங்கள் வாழாதிருப்போமாக இருந்தால் எங்களுடைய மொழியை பறிக்க கொடுக்க முடியாது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மண், பெருமை சேர்க்கின்ற மண், மாவட்ட மண், வரலாறு மிக்க மண்ணாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த மன்னார் தீவின் வரலாறு சொல்கிறது, இந்த மண் சாதாரண மண் அல்ல, திருமறைக்காக ரத்தம் சிந்தி இந்த மண் சிறந்த மண். ஆகவே அந்த மண்ணை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கிறது. நாங்கள் வாழாதிருப்போமாக இருந்தால், நாங்கள் வெறுமனை வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருந்தால் எங்களுடைய மண்ணை இழந்து விடுவோம். எங்களுடைய வருங்கால சந்ததியை நாங்கள் காட்டிலே விட்டு விட்டு சென்று விடுவோம். இந்த கரையோர பாதுகாப்பு கணக்கிடம் தான் கரையோரங்களுக்கு பொறுப்பு. இளைஞருடைய முழு கரையோரங்களுக்கும் பொறுப்பானவர்கள் அவர்கள். அவருடைய சட்டத்திட்டத்தின்படி இந்த கரையோரங்களுடைய நீர் போட்டுக்கிறோம் என்று சொல்வார்கள். 3 மீட்டர் சொல்கிறவர்களுக்கு 9 அடி. ஆனால் இந்த மண்ணகழ்வு கள்ளத்தனமாக, கபடத்தனமாக கடந்த 5 வருடங்கள் அவர்கள் செய்த 4,000 குறைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். 4,000 குறைகள் ஒவ்வொன்றும் 12 மீட்டர் ஆழத்துக்கு போயிருக்கிறது. 12 மீட்டர் சொன்னால் 40 அடி. இந்த மண்ணுடைய நிலைமை என்ன? எங்களுடைய நீர்வளங்களுடைய நிலைமை என்ன? உப்பாகி போய் மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள் கூட வாழ முடியாத ஒரு சூனிய பிரதேசமாக எங்களுடைய மண் பொருள். ஆகவேதான் வாழ்வா சாவா என்ற போராட்டத்திலே எமது மண்ணை மீட்பதற்காக அணி அணியாக வருகிறீர்கள், இழந்து வருகிறீர்கள், தன்மானத்தோடு வருகிறீர்கள், உணர்வோடு வருகிறீர்கள். அந்த வகையிலே மீண்டும் ஒரு தடவை ஏற்பாட்டு குழுவின் சார்பிலே இன்றைய நாளிலே இந்த இடத்திலே போராட்ட களத்திலே நீங்களாகவே முன்வந்து உணர்வோடு வந்திருக்கின்ற அங்காளி வாழ் மக்களே, தலைமன்னார் வாழ் மக்களே, உங்களை ஏற்பாட்டு குழுவின் சார்பில் அந்த வரவேற்போடு போராடுவோம், போராடுவோம், இறுதி முடிவு கேட்கும் வரை, கிடைக்கும் வரை போராடுவோம் என்று வாழ்த்தொழிய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணா கொஞ்சம் குறைச்சி இப்போ அனுப்புறேன்.